இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்துட்டு இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, மாநில அரசுகளுடைய தடையை மீறி நன்மை செய்வேன்னு, இதுவரை 5 பைசா கொடுக்கலையா? அதே தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிக்கப்பட்டு அத்தனை பேர் இறந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு தான் முதல் முறையா தூத்துக்குடிக்கு வர்றீங்க. வந்து ஒரு வெக்கம் இருக்கா உங்களுக்கு? ஒரு Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 3 மடங்கு அதிகமா நாங்க ஒதுக்கி இருக்கோம் பாஜக ஆட்சியிலன்னு சொல்றாரு. அப்ப ஜிஎஸ்டி கிடையாது, அப்ப வேட் இருந்துச்சு. ஸ்டேட் தன்னோட டாக்ஸ் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட கதை விட்டுருக்கீங்க? 3வது முறையாக நான் மறுபடியும் அரசு அமைக்கும் போது மோடியினுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றி தீருவேன் என்பதை அறுதிட்டு கூறுவேன் சொல்றாரு. ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றலையே. எய்ம்ஸ் உங்களுடைய உத்தரவாதம் தானே, மெட்ரோ ரயில் உங்களோட உத்தரவாதம் தானே. இன்ஃபேக்ட் வந்து மீண்டும் நான் 3வது முறை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசினா தப்பு, அரசு விழாவில் அரசியல் பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் பிரதமர் மோடி இன்று செய்தது தப்பு. அதை விட பெரிய தப்பு, அதை எழுந்து நின்று ரசித்து கொண்டு கைதட்டிட்டு இருந்தாரே ஒரு ஆளுநர். இங்கே ஷியாம் பிரசாத் முகர்ஜி, கோல்வால்கர், சாவர்கர் பேரை சொல்லிட்டு ஓட்டு கேட்டோம்னா ₹1 ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாட்டில். அது ஊருக்கே தெரியும். அதனால தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்துறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி தான் மோடியே ஓட்டு கேட்கிறார். அப்படின்னா அப்போ மோடி அவர்களே அங்கீகரிக்கிறார் தங்களுடைய பலவீனத்தை வந்து தமிழ்நாட்டில். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று எண்மண் எண் மக்கள் அந்த யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசினார். இன்று தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் மற்றும் துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசியிருக்கிறார். குறிப்பா அவர் சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கும் தடைகளை தாண்டி வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறத பார்க்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ அவர் எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தடையா இருந்திருக்கிறது என்றதை மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தால் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக, குறிப்பாக திமுக சார்பாக, ஆளும் திமுக சார்பாக தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டுனே சொல்லலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு வந்து நிதிகளை ஒதுக்குவதில்லை, ஒப்புதல் தருவதில்லை என்றது அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது நீட்டாகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில், சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டமாகட்டும் 63,000 கோடி, இல்லை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு இன்னும் வந்து செங்கல் அடுக்கி காம்பவுண்ட் வால்த்த அளவிலே இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் திட்டமாகட்டும் சரி, இதற்கெல்லாம் நிதி ஏன் ஒதுக்கவில்லை, இதற்கெல்லாம் ஏன் ஒப்புதல் தரவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒப்புதல் தாங்க, திட்டங்களை தாங்கன்னு கேட்குறாங்க. மாறாக ஒப்புதலை தராமல் வந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை 63,000 கோடிக்கு 50% நிதி ஒதுக்க வேண்டும் ஒன்றிய அரசு. அதை தராமல், ஒப்புதல் தராமல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டில் மட்டும் ஒப்புதல் தந்துட்டு இதுவரை வந்து நிதிகளை ஒதுக்காமல் நிறுத்தி வைச்சிட்டு இருக்கு. பலமுறை வலியுறுத்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நேரிலும் கடிதம் வாயிலாகவும் இல்லை கோரிக்கையாகவும் சரி, மெமரண்டமாகவும் சரி எல்லாம் கொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் வந்து ஒப்புதல் தரல. மாறா அதே காலகட்டத்தில், இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கு இதே போன்ற மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னா திட்டங்கள் நடைபெற்று இருக்கு. எய்ம்ஸ் வந்து அதே போல உதாரணம். எய்ம்ஸ் திட்டம் வந்து மதுரையில் வைக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்தில் அதே காலத்தில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிலாஸ்பூரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் திட்டம் இமாச்சல் பிரதேஷ் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அங்கு முடிக்கப்பட்டு இவர் பிரதமர் தான் போய் திறந்து வைக்கிறார். இங்கே அதற்கு இப்போ 1 மாதத்துக்குள்ள வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு எய்ம்ஸை வந்து தொடங்கி வச்சுட்டு வரார். அந்த திட்டம் தமிழ்நாடு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு, அதற்கு பிறகு வந்து அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டம், அது வந்து நடைமுறைக்கு வந்து செயல்படுத்தப்பட்டு இப்போ வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு டெடிகேட்டே பண்ணிட்டார் அவர். ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு காம்பவுண்ட் சுவருக்கு மட்டும் டெண்டர் ஃப்ளோட் பண்ணி அந்த வேலை தான் நடந்திருக்கு. இதை பல முறை கோரிக்கை வச்சும் எந்த நகர்வுமே இல்லை. கேட்டால் வந்து ஏற்கனவே செயல்பட்டு இருக்கின்ற, அது ஏற்கனவே செயல்படுவதுன்றது அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையை நடத்தி எய்ம்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கையில வந்து தடைகளை மீறி ராணுவ தளவாடங்களை அமைக்கிறதுக்கு இங்க எதிர்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதில் காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவும் சரி அதை எதிர்க்கிறாங்கன்ற பேசியிருக்காரு இல்லையா? இல்ல, அதற்கு காசி நீங்க சில இடங்கள்ல நிலம் கையெழுத்துறதுல தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள் நிலம் கையெழுப்படுத்துறதுக்கு போனால் வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வருது.
அப்போ மக்களுடைய நலனை வந்து கருத்தில் கொண்டு தான் திட்டங்கள் அமல்படுத்தணும். ராணுவ தளவாட நீ கொண்டு வரன்றக்காக விவசாய நிலம் இதே போல தான் நம்ம 8 வழிச்சாலை பிரச்சனையும் வந்தது. அப்போ மக்கள் பாதிக்காத வண்ணம், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் பாதிக்காத வண்ணம் திட்டங்கள் அமல்படுத்தணும். அதுதான் இவங்களுடைய கோரிக்கையா இருக்கக்கூடியது தமிழ்நாடு அரசு. இல்லை இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிகள் அதானே சொல்லுது. அப்போ நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டம் மக்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாமல் செயல்படுத்தணும். மாறா நீங்க என்ன சொல்றீங்க, தேசத்துக்காக இதெல்லாம் கொடுத்துடணும், இதை கொடுக்கலீங்கன்னா தேச விரோதி, இல்லை தடையா இருக்கீங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கீங்க, ராணுவ தளவாடங்கள் உற்பத்திக்கு தடையா இருக்கீங்கன்னு பேசுறது எந்த வகையில் இல்ல? பாஜக எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு தவறான பிரச்சாரத்தை இங்க மேற்கொள்றாங்க. மோடியின் உத்தரவாதப்படி 3.5 கோடி மக்களுக்கு நாம் அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. எப்ப இருந்து கொடுத்துட்டு இருக்காரு மோடி? கேள்வி நான் தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் ₹1 அரிசி அமல்படுத்தினது எப்போ? 2006 ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட கையெழுத்து இல்லையா, ₹1. அது அந்த ₹1 அதுக்கப்புறம் வந்து மாறி இலவச அரிசியாகவும் மாறிடுச்சு. தொடர்ந்து 2 திராவிட கட்சிகளும் இலவச அரிசி அமல்படுத்துகிற திட்டத்தை நீங்க இப்போ கொரோனா காலத்துல தான் வந்து 80 கோடி பேருக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு கொரோனா காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி அதை இப்போ மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து மல்டி டைமென்ஷனல் பவர், அந்த இலவச அரிசி கொடுக்கறதுல மத்திய அரசோட, ஒன்றிய அரசோட பங்கு இல்லையா? அவங்க நீங்க சப்சிடியில நீங்க கேட்டதுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சப்சிடி விலக்க இயல்பா கொடுக்கறது தான். அது அதிக பெரும் பங்கு வந்து மாநில அரசுடைய பங்கு. சரி, நான் கேட்கறேன், அதே அரிசியை தானே வந்து சித்தராமையா கேட்டார் கர்நாடகால. நான் அரிசி கொடுக்கணும்னு கேட்டார்ல, அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எத்தனால் உற்பத்தி செய்யற நிறுவனங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏன் மறுத்துது? அவர் அதனால கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி 40 லட்சம் பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன பெரிய வேடிக்கை? மீண்டும் 2006 கலைஞர்கிட்ட தான் போகணும். 2006 அந்த ஸ்டார் கேம்ப் இது மேனிஃபெஸ்டோ, ஸ்டார் ஆஃப் த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி சிதம்பரத்தால் வர்ணிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி வந்து இலவச கேஸ் அடுப்பு இணைப்பு திட்டம். அது அப்பவே தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிச்சு, அமல்படுத்தியாச்சுங்க. 2007 வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தின இலவச கேஸ் அடுப்பு திட்டத்தை நான் வந்து கொடுத்தேன், நீ உஜ்வாலா கொடுத்த அதை கொடுத்தேன்னு சொன்னா வேடிக்கை இல்லை, மக்கள் சிரிக்க மாட்டாங்க. 6 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளை பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டி தருகிறோம். PM ஆவாஸ் யோஜனா. சரி, எத்தனை பேர் ரூபா கொடுக்குறீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? இப்ப எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசுடைய பங்கு 72,000 ரூபாய், தமிழ்நாட்டு அரசுடைய பங்கு 1,32,000 ரூபாய் இல்லையா? யாருடைய பேர் வைக்கணும்? PM ஆவாஸ் யோஜனா வைக்கணுமா, இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு கட்ட திட்டம்னு பேர் வைக்கலாமா? நீங்க தான் சொல்லலாம். இல்ல, அந்த திட்டம் யார் பெயரால? அவர் பிரதமர் பெயரால தான் இருக்குது. ஆமா, ஏன் நிதியை குறைச்சிட்டீங்க? நீங்க 72,000 தான் கொடுக்குறீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு. இப்போ வீடு கட்டுறதை பத்தி வந்து உயர்நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு கடுமையான விமர்சனமே வச்சிருக்கேன். அதுல எந்த அளவுக்கு வந்து கடினமா இருக்கு, ஏழை மக்களுக்கு நல்லா விமர்சனம் வச்சிருக்கு. இந்த தொகையில கட்ட முடியுமான்னு பல்வேறு விமர்சனங்களா உண்டு. நீங்க மொத்தம் கொடுக்கக்கூடிய தொகையில 72,000 தான் ஒன்றிய அரசு கொடுக்குது. நீங்க 6 லட்சம் பேருக்கு கொடுக்குறீங்க இல்லையா, 72,000 பேர் தான் ரூபாய் தான் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாநில அரசின் சார்பாக திரு மு.க. ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொடுத்த தொகை அதோட ஜாஸ்தி. அப்ப யாரு வந்து அதுக்கு கிரெடிட் கிளைம்? பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசு பல திட்டங்களை இங்க செயல்படுத்துறோம். அதை வந்து அவங்க இப்ப நேற்று H. ராஜா கூட அந்த மீட்டிங்ல தான் பேசினாரு. சரி, பல திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஆக்சுவலா வந்து அது ரிவர்ஸ் வைஸ் வர்ஸா இருக்குது. 72,000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டிக்கர் உன் பேர்ல நீ ஒட்டிக்கிற. மாறா 1 லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேல 1,30,000 ரூபாய்க்கு மேல கொடுக்குற மாநில அரசு உங்க பேர்ல வந்து திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் வந்து மாநில அரசுடைய நிதியில இருந்தா கொடுக்கணும், அதுக்கும் வந்து மாநில அரசு கை காசு போடணும். இது எல்லாமே வந்து நீங்க நிதி வந்து கொடுக்காத சமயத்துல கடன் வாங்கி இல்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எடுத்து தான் வந்து மாநில அரசு கொடுக்குது. ஆக்சுவலி அதான் வந்து நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதே நிலை தான் வந்து காப்பீட்டு திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கும் நடக்குது. ஆரம்பத்துல வந்து ஒன்றிய அரசுடைய பங்கு அதிகமா 60-40 இருந்தது. இப்ப குறைஞ்சு என்ன ஆயிடுச்சு, இப்ப வந்து ஒன்றிய அரசுடைய பங்கு வந்து மிக மிக கம்மி, மாநில அரசு அதிகமான பங்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. இதேதான் வந்து வேளாண் மக்களுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்திலையும் நடக்குது. என்னைக்கு இதை வந்து புள்ளி விவரங்களோட முன்னாள் நிதியமைச்சர் பீட்டர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாகவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். பிடிஆர் எப்படி வந்து காலப்போக்கில் ஒரு 4-5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் பேர்ல திட்டம் வரும், அந்த பேர்ல இருக்கக்கூடிய திட்டத்துக்கு வந்து நிதி வந்து ஒன்றிய அரசு ஆரம்பத்தில் கொடுக்கும், மாநில அரசு ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது படிப்படியா குறைச்சு கடைசியில மாநில அரசுகள் பெரும் பங்கு நிதி கொடுக்கும், ஒன்றிய அரசுடைய பங்கு மிக கம்மியா சுருங்கி போயிடும். நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திட்டம் தொடர்ந்து வந்து பிரைம் மினிஸ்டர் பேர்ல மோடி அவர் வந்து கை காசு எடுத்து ஜோப்ல இருந்து போட்டு வீடு கட்டி கொடுத்த மாதிரி PM ஆவாஸ் யோஜனா அவர் பேர்ல வரும். ஆனா நீங்க விமர்சனம் மட்டும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. திட்டம் வந்து PM ஆவாஸ் யோஜனா உங்க பேர்ல நடக்குது. ஆனா பெரும் பங்கு 2-3 ஐ மீன் 2 பங்கு மாநில அரசு கொடுக்குது, 1 பங்கு தான் ஒன்றிய அரசு கொடுக்குது. அப்ப ஸ்டிக்கர் உண்மையிலேயே ஒட்டுறது யாரு?
இப்ப மெட்ரோ ரயில் அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு சரியா நிதி ஒதுக்கல, நாம தான் அதிக பணம் செலவு பண்றோம் முதலமைச்சர் சமீபமா பேசியிருந்தாரு. ஆமா, நிதியமைச்சரும் கூட வந்து இந்த மழை வெள்ள பாதிப்புகளுக்கு இந்த பேரிடர்னு அறிவிச்சு அறிவிக்கணும்னு சொன்னோம், அதுவும் செய்யல. ₹1 கூட இன்னும் அவங்க கொடுக்கல அப்படின்னு. ஆனா ஆமா. பிரதமர் வந்து தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருப்பதா பேசுறாரு. தமிழ்நாடு இப்ப செங்கோல் கொண்டு போய் நான் நாடாளுமன்றத்துல வச்சிருக்கிறேன், தமிழுக்கு அந்த மரியாதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த செங்கோல் கொடுத்ததுனால 5 பைசா பிரயோஜனம் உண்டா? அந்த தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் வச்சதுல நான் அதான் சொல்றேன். இந்த ஆப்டிக்ஸ்ல தான் வந்து பப்ளிசிட்டியிலேயே ஓடிட்டு இருக்கிற கவர்மெண்ட் தான் இந்த மோடி அரசு. செங்கோல் கொண்டு வந்து வச்சா தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை பயந்தது? நீங்க திருக்குறள்ல ஒரு திருக்குறளை இந்தியில் எழுதி வச்சு படிச்சு அதனால என்ன பிரயோஜனமாச்சு? இந்தியிலயோ இங்கிலீஷ்ல எழுதி வச்சதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆச்சு? இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்துட்டு இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, மாநில அரசுகளுடைய தடையை மீறி நன்மை செய்வேன்னு. தூத்துக்குடியில 35 பேரும் 39 பேர் இறந்து போறாங்க. 35 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களையும் சேர்த்து மாவட்டங்களையும் சேர்த்துனீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியும் சேர்த்துனீங்கன்னா அது 50 பேருக்கு மேல வருது. இதுவரை 5 பைசா கொடுக்கலையா? அதே தூத்துக்குடியில வெள்ளம் பாதிக்கப்பட்டு அத்தனை பேர் இறந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு தான் முதல் முறையா தூத்துக்குடிக்கு வர்றீங்க. வந்து ஒரு வெக்கம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பைசா வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம். குறைந்தபட்சம் இன்று அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. இன்னும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரல. குறைந்தபட்சம் இன்றாவது கொடுத்துருக்கலாம்ல. கேட்டா திருப்பி எஸ்டிஆர்எஃப்ல கொடுத்துருக்கு. எஸ்டிஆர்எஃப்ன்றது ரைட்ஃபுல் ஷேர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசுக்கு அது உரிமைப்படி சட்டப்படி கொடுக்க வேண்டிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2004 படி ஒவ்வொரு அரசுக்கும் கொடுக்க வேண்டிய வருடம் கொடுக்க வேண்டிய தொகை. என்டிஆர்எஃப்ன்றது இது போன்ற பெரிய பேரிடர் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணிருக்கோம். பண்ணலையே இது வரைக்கும். என்டிஆர்எஃப்ல இருந்து வரலையே. என்டிஆர்எஃப்ல இல்ல, ஸ்டேட் ஃபண்ட் வந்து நீங்க என்னங்க ரிலீஸ் பண்றது? ஜூலைல ஒரு தடவையும் டிசம்பர்ல ஒரு தடவையும் கொடுத்தான்றது கட்டாயம். வருஷம் கொடுக்கணும். அது வந்து வெள்ளம் வந்தா மட்டும் கொடுக்க கூடாது. அது வறட்சி வந்தாலும் கொடுக்கணும். அது வறட்சிக்கும் பயன்படுத்திக்கலாம், கொடுக்கணும்ன்றது இல்ல. ஜூலைலயும் டிசம்பர்லயும் வருடத்துக்கு 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும்ன்றது சட்டம். அதன்படி வந்து நீங்க வந்து அது எதற்கு வேணா பயன்படுத்தலாம். வெள்ளத்துக்கு, வறட்சிக்கு, பல்வேறு விஷயங்களுக்கு, இடர்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். அதை வந்து இருக்கக்கூடிய தொகையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 1400 கோடி ரூபாய்க்கு மேல ஏற்கனவே செலவு செஞ்சாச்சு. இங்க பழைய பாக்கியும் சேர்த்து 1800 கோடி இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு ரிப்பரேஷன் ஒர்க், மீள் கட்டமைப்பதற்கு இல்ல வந்து சரி செய்வதற்கு பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. நிதி கொடுங்கன்னு 37,000 கோடி கேட்டா 20 ரூபாய்க்கு 3 ரூபா கூட கொடுக்கல. நீங்க அந்த இடத்துல அது பாதிக்கப்பட்ட ஊர்ல போய் நின்றுட்டு நீங்க இன்னைக்கு வந்து பேசுறீங்க, நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு பேசுறீங்களா? குறைந்தபட்சம் மனசாட்சியோடு நடந்து கொண்டிருந்தால் அட்லீஸ்ட் இன்றாவது அந்த மேடையில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், தூத்துக்குடி மக்களே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா, இவ்வளவு நிதி ஒதுக்கிறேன்னு குறைந்தபட்சம் பிரதமர் அனௌன்ஸ் பண்ண வைக்க வேண்டாம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சரவையில அங்கம் வகிச்சாங்க. அப்ப கூட இவ்வளவு நிதியை வந்து காங்கிரஸ் கட்சி ஒதுக்கல. 3 மடங்கு அதிகமா நாங்க ஒதுக்கி இருக்கோம் பாஜக ஆட்சியிலன்னு சொல்றாரு. அப்ப ஜிஎஸ்டி கிடையாது, அப்ப வேட் இருந்துச்சு. ஸ்டேட் தன்னோட டாக்ஸ் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட கதை விட்டுருக்கீங்க? 2017 ஜிஎஸ்டி ரெஜிம் ஜூலைல வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிதி அங்க போயிட்டு அங்கிருந்து இங்க வரும், எஸ்ஜிஎஸ்டி இங்க வரும். அதுக்கப்புறம் வந்து அங்கிருக்க வரக்கூடிய டெவல்யூஷன் ஷேர்ன்றது 42%, நீங்க 41%. கடைசியா 15th ஃபினான்ஸ் கமிஷன் படி நீங்க பிரிச்சு கொடுக்கணும். நீங்க 41% கொடுக்கல. நீங்க அதே போல 12வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5% மேல இருந்தது, 5.3 இருந்தது. 15வது ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரையின்படி 4.02 குறைஞ்சிருச்சு. 1.3% வந்து நீங்க குறைச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய நிதி பங்கை ஒன்றிய அரசுல இருந்து வந்து பரிந்துரைக்கக்கூடிய பங்கை. அப்புறம் எப்படி வந்து அதிகரிச்சுன்னு சொல்றீங்க? சதவீதம் தானே கணக்கு. 12வது நிதிக்குழுவுக்கும் 15வது நிதிக்குழுவுக்கும் நடுவில் 1.3% குறைச்சிருக்கு. இது அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரம். எண்ணிக்கையில அதிகமா வருதா? இல்ல, விகிதாச்சாரம் தாங்க கணக்கு. எண்ணிக்கையில் அதிகமா வருதா அப்படின்னா ஒன்றிய அரசு அதிகமா வருதா அப்படின்னு கேட்டா, நீங்க 17க்கு முன்னாடி வேட் இருந்துச்சு, ஸ்டேட் இங்க கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கிட்டே டைரக்டா டாக்ஸ் வந்துடும். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா டெல்லி போயிட்டு வருது, எஸ்ஜிஎஸ்டி இங்க வரும். அது போக மித்தது அங்க போய் அவங்க நிதி குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மொத்த வருவாயில வந்து 41% பிரிச்சு எல்லா மாநிலத்திற்கும் அவங்களுடைய ஜனத்தொகை இல்ல பல்வேறு யார்சிகளின் அடிப்படையில் நிதிக்குழு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கணும். அதுல 4% தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஏற்கனவே வந்து 1.3% குறைச்சு தானே வச்சிருக்கீங்க. அப்ப இங்க வாங்கிட்டு இருந்த வருவாய் அங்க போயிட்டு திருப்பி வரும்போது ஜாஸ்தியா தான் தெரியும். நம்ம கேட்கறது மொத்த சதவீதத்தில் எவ்வளோ? ஏன் இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி நீ மறைமுக வரி வருவாயை பற்றி வாயை திறக்கிறது இல்லை? இந்த போன வருஷம் 9,000 கோடி ரூபாய் மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு. இந்த வருஷம் அடுத்து 2024-25 ஆண்டுக்கு 12,000 கோடி ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடு அரசு. காரணம் வந்து காசு அவங்க கொடுக்கல. அப்ப தமிழ்நாடு அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் அப்படின்றது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட ஒரு வருடத்தோட செலவு. இது அடிஷனலா கூடுதலா வந்து நிதி சுமை வருது. இதற்கிடையில வந்து பெரிய பேரிடர் வந்திருக்கு.
அதற்கு வந்து ஏற்கனவே செலவு பண்ண தொகை 1400 சொச்சம் கோடிக்கு மேல. இது போக வந்து மீள் கட்டமைப்பு மித்த விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். அதுக்கெல்லாம் துட்டு யார் தருவா? குஜராத்ல யாரோ ஜோப்ல இருந்து எடுத்துட்டு வர முடியும்? இல்ல ஒன்றிய அரசு தானே கொடுக்கணும். என்டிஆர்எஃப்ல இருந்து ஏன் காசு கொடுக்கல? அதுதான் கேள்வி. நீங்கள் ஏன் என்டிஆர்எஃப்ல இருந்து காசு ஒதுக்கலன்னு கேட்டா, இது வரைக்கும் ஒரு பைசாமல் கொடுக்காமல் இருந்துட்டு வெக்கமே இல்லாம இங்க வந்து நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவ்வளவே செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாஜக சொல்லும் பொழுது அதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மோடி அவர்கள் சொல்கிறார், பிரதமர் சொல்கிறார், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுக்கிறோன்றாங்களே, அப்ப ஏன் இந்த வெள்ளத்திற்கு நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு கூட ஏன் பிரதமர் ஒதுக்கவில்லைன்றதான் நம்ம கேட்கிறோம். 3வது முறையாக நான் மறுபடியும் அரசு அமைக்கும் போது மோடியினுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றி தீருவேன் என்பதை அறுதிட்டு கூறுகிறேன் என்று சொல்றாரு. ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றலையே. 2014 ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லயே அன்றிருந்து நிதிக்குழுவுடைய பரிந்துரை மீறி அவங்ககிட்ட நேரடியாக போய் பேரம் பேசி 42% கொடுக்க வேண்டாம், மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய பகிர்வை வந்து குறைக்கணும்னு சொல்லி பேரம் பேசி இருக்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக பிரதமர் மோடி இன்று இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் சேர்மன் சுப்பிரமணியம் சமீபத்தில் ஒரு கருத்தரங்களை பேசும்போது வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அந்த பிரஷர் வந்ததுக்கப்புறம் அந்த காணொலி தூக்கப்படுது. அது செய்தியாக ரிப்போர்ட் ஆயிடுச்சு. நிதிக்குழுவுடைய பரிந்துரை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா நிதிக்குழுவை வந்து மறுத்து அதை கலைக்கணும். நீங்கள் நிதிக்குழு அடுத்த பரிந்துரையை 42% ஏற்க முடியாது, அதை குறைக்கணும்னு சொல்லி திரு சுப்பிரமணியம் வந்து அப்போ பிஎம்ஓல ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார். அவரும் அன்றிருந்த ஒய்வி ரெட்டின்னு நினைக்கிறேன். அப்போது அவரோடு வந்து நேரடியாக பேரம் நடத்தி இருக்கிறார் இந்த பிரதமர். இது வந்து நிதியமைச்சகத்துக்கே தெரியாது. இது சட்டத்துக்கு புறம்பாக அரசியல் சட்டத்தை மீறி செய்த விஷயம். நீங்கள் ஏற்கனவே கேரண்டீடு அதான் கேரண்டி. நிதிக்குழு கொடுக்கறது கேரண்டி. 42% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னா மொத்தம் வர வருவாயில் 42% பிரித்து எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதிக்குழு சொல்லுதோ அதை பிரித்து கொடுக்கணும். அதை குறைக்க சொல்லி கோரிக்கை வச்சது நீங்கள் இல்லையா? இப்போ கூட வந்து இல்லை, அதை வேற வழி இல்லை, அவர் முடியாதுன்னு சொன்னதுனால ஏற்றுக்கொண்டீங்க. அப்போவும் வந்து 42% இருந்தது 30% தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கான புள்ளி விவரங்களும் அரசு தரவுகள்லேயே இருக்குது, அந்த தரவுகள் இருக்குது. இப்போ 42% வரைக்கும் நீங்கள் கொடுக்கல, 41% அது மீண்டும் அதுக்கு அடுப்பாக குறைக்கப்பட்டது. அப்போ அதை கூட முழுமையாக கொடுக்கல. அப்போது நம்ம வைக்கக்கூடிய கேள்வி, இதுவரை உத்தரவாதம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதுகளே வரல. எய்ம்ஸ் உங்களுடைய உத்தரவாதம் தானே, மெட்ரோ ரயில் உங்களோட உத்தரவாதம் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் போர்டில் வந்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டில் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட், அப்போ இது வரைக்கும் அதுக்கு நிதி ஒதுக்கல, அது உங்களோட உத்தரவாதம் தானே. இந்த உத்தரவாதத்தையே நிறைவேற்றலையே. நீட்டை கூட வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்கல்ல நிதியமைச்சர், நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுவோம் அனிதா இறப்பதற்கு முன்பு, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ வரலையே, அதெல்லாம் நடக்கல. அந்த மேடையில 3வது முறை பிரதமர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. அந்த மேடையில கவர்னர் இருக்காரு, தமிழ்நாட்டின் சார்பாக அமைச்சர் ஏவாவேலு இருக்காரு, கனிமொழி இருக்காரு. அந்த மேடை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு அரசு விழாவில் வந்து அப்பட்டமான ஒரு அரசியல் பிரச்சாரம் செய்தார்ன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து மீண்டும் நான் 3வது முறை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழக்கங்களை வந்து வைக்கிறார். கோஷத்தில் வந்து எதிரில் உட்கார்ந்து அந்த தூரத்தில் இருந்து அமர்ந்திருந்த பாஜகவினுடைய தொண்டர்களை எந்திரிச்சு மோதின்னு கத்திட்டு அந்த பாஜக துண்டுகளை எல்லாம் சுற்றி ஆரவாரம் செய்கிறாங்க. அதை வந்து எழுந்து நின்று கைத்தட்டி ரசித்து கொண்டிருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. ஒரு அரசு விழா, அதனால தான் புரோட்டோகால் படி வந்து அதில் ஹைவே திட்டங்கள் இருக்கிறதுனால மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்து இவர் போயிருக்காரு திரு ஏவாவேலு. கனிமொழி வந்து தொகுதியினுடைய எம்பின்ற முறையில் தூத்துக்குடின்றனால அவங்க இருக்காங்க. ஆளுநர் புரோட்டோகால் பிரைம் மினிஸ்டர்னால அவரும் வந்திருக்கார் மாநிலத்தில் ஆட்சிக்கு தலைமை வைக்கின்ற முறையில். அங்கு இவர் அப்பட்டமாக அரசியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மேடையில். இதே பேச்சை அரசு விழாவில் பேசினால், அரசு விழாவில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் செய்கிறார், அரசியல் பேசுகிறார்னு விமர்சனம் செய்யக்கூடிய பாஜக இந்த அரசு விழாவில், அரசு செலவில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் இவர் வந்து அப்பட்டமான அரசியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாரு. இங்க இருக்கக்கூடிய அரசையும் மீறி நான் நலத்திட்டத்தை கொண்டு வருவேன், 3வது முறை ஆட்சியில வந்து நான் செய்வேன்னு சொல்றது அரசு திட்டத்துல பேசக்கூடிய பேச்சாது. அங்க உங்க அரசு அதுக்கு என்ன வேலைங்க? திருப்பூர்ல பேசுறது வேற, வளர்ச்சி திட்டங்களை குறித்து பேசுறாரு. 3வது முறை ஆட்சிக்கு வரன்றது எதுக்கு பேசுறாரு? அது பல்லடத்துல நேத்து பேசியிருந்தா உங்களுடைய எண் மக்கள்ல அது கட்சி விழா, அதுல பேசலாம், நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, அதுல கூட அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஆனால் நீங்கள் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு அரசு விழாவில் மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்து நான் அதெல்லாம் பண்ணுவேன்னா அது பேசுறதுக்கான இடம் அது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் பேசினா தப்பு, அரசு விழாவில் அரசியல் பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் பிரதமர் மோடி இங்கு செய்தது தப்பு, அதை விட பெரிய தப்பு. அதை எழுந்து நின்று ரசித்து கொண்டு கைதட்டிட்டு இருந்தாரே ஒரு ஆளுநர் அந்த அரசின் விழாவில், அது அதை விட தப்பு. அப்ப அதுலயே வந்து அவர் அம்பலப்பட்டு போகிறான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று பல்லடம்ல பேசும்போது எம்ஜிஆர் குறித்தும் செல்வி ஜெயலலிதா குறித்தும் பிரதமர் பேசினது ஒரு விவாத பொருளாச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க தொடர்ந்து வந்து என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய ஓட்டுகளை குறிவைத்து தான் வந்து அவங்க இங்க டார்கெட் பண்ணி தான் வேலை செய்யறாங்க. இரண்டாவது, அவருடைய செயல் திட்டம்ன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதிமுகவை கபலீகரம் செய்தாதான்
நம்ம இங்கே வந்து பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமர முடியும். அதற்கப்புறம் தான் பிரதான எதிர்க்கட்சியில் அமர்ந்த அந்தஸ்தில் உட்காந்துட்டு அடுத்த கட்டம் ஆளும் கட்சி அப்படின்றத அப்படிதான் எல்லா கட்சிகளுடைய நகர்வோடு இருக்கும். அப்போது நீங்கள் அந்த பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடிக்கணும் அப்படின்னா இங்கே வலுவாக இருக்கக்கூடிய இந்த இருதுருவ அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான கட்சியை வந்து காலி பண்ணணும். அவங்க அப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தில் சிவசேனாவோட ஜூனியர் பார்ட்னர் தான் பிஜேபி. அப்படியே காலப்போக்கில் பிஜேபி அவர்களுடைய இந்துத்துவா பேசக்கூடிய பிரதான கட்சியாக இன்னைக்கு வளர்ந்து சிவசேனாவை வந்து ஜூனியர் பார்ட்னரை ரெடியூஸ் பண்ணி அவர்களுக்குள்ள மோதல் வந்து பிரிவு வந்து அவர் இந்த பக்கமே வந்துட்டார் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல. இதே தான் நிதிஷ்குமாருக்கு செய்ய இருந்தால் என் கட்சியை வந்து காலி செய்ய முயற்சி செஞ்சாருன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி மாற்றி காங்கிரஸ் பக்கம் வந்தப்போ அவர் வைத்த குற்றச்சாட்டு. ஆர்வி சிங்கை வந்து இந்த ஒன்றிய அமைச்சராகவே ஆயிட்டாரு. நிதிஷ்குமாரோடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தரை வந்து கட்சியிலிருந்து இழுத்து அவரை வந்து ஒன்றிய அமைச்சராக கூட ஆக்கிட்டாங்களே. அப்போ இதைத்தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே தான் வந்து கர்நாடகாவில் தான் இருந்துச்சு, ஜேடிஎஸோட சேர்ந்துருந்து. அதுக்கப்புறம் வந்து அதிமுக கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அச்சம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா அவர்களுக்கு வந்து முன்னிறுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து முன்னிறுத்துவதற்கு வந்து இங்கே ஷியாம் பிரசாத் முகர்ஜி, கோல்வால்கர், சாவர்கர் பேரை சொல்லிட்டு ஓட்டு கேட்டோம்னா ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாட்டில். அது ஊருக்கே தெரியும். அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்டாதான் திமுகவுக்கு எதிராக முன்னிறுத்தணும் தங்களை. அப்போ வந்து அதற்கு தங்களுக்கு அடையாளமே இல்லை தமிழ்நாட்டில். இங்கே யாரை போய் காட்டுவாங்க? தமிழ்நாட்டில் ஒருத்தரையும் காட்ட முடியாது. அப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதிமுகவினுடைய ஐடென்டிட்டியை தான் கடன் வாங்கி ப்ராக்சிகளாக பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. அந்த அரசியலே வந்து அப்பட்டமான ப்ராக்சியர். ஏன் 2021 தேர்தலில் இதே எல் முருகனும் சரி மித்த கட்சியினுடைய எம்எல்ஏ வேட்பாளர்களோ மோடி அவர்களுடைய படத்தை நீக்கிட்டு பேரை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து அம்மானு ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் அம்மையார் படத்தையும் மாற்றி மாற்றி ஒட்டிட்டு தானே வந்து போய் ஓட்டே கேட்டாங்க தமிழ்நாட்டில். மோடிக்கு அதான் நிலைமை. அன்னைக்கு 3 வருஷத்தில் பெருசாலாம் ஒன்றும் மாறியில்லை. இவங்க வந்து பிம்பத்தை ஒன்று கட்டமைக்கலாம். கட்சி இயல்பாக ஒரு சின்ன வளர்ச்சி அடைந்திருக்கு, யாரும் அது மறுக்கலை. அதற்கான வேலை செஞ்சிருக்காங்க, யாரும் அதை மறுக்கல. ஆனால் இவர்கள் இன்று முன்னிறுத்தக்கூடிய எம்ஜிஆரும் ஜெயலலிதா முன்னிறுத்துறாங்கன்னா அப்போ அவர்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. அப்போ அதை காமிச்சு அந்த ஓட்டுகளை இன்ஃபேக்ட் அவங்க டார்கெட் செய்யக்கூடிய பகுதின்றது அந்த மேற்கு மாவட்டங்கள் இல்லை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் சரி அந்த எம்ஜிஆர் ஓட்டு, எம்ஜிஆர் இல்லை இருந்த ஜெயலலிதா அதிமுக இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு என்று அவர்கள் சிலதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது இவ்வளவு நாள் அதிமுக போயிட்டு இருந்தது, நேரடியாக நமக்கு வரணுன்றது அதை தான் அவங்க டார்கெட் செய்கிறாங்க. அது போக திமுக என்ற பலமான கட்சி அதை எதிர்த்து அவங்க ஒரு கொள்கையை வந்து முன்னிறுத்தி அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வந்து போய் அவங்க ஓட்டுகளை கேட்க முடியாது. பெரியார் பேரை சொல்லி எந்த காலத்திலையும் பிஜேபியால் ஓட்டு கேட்க முடியாது. அதனால பெரியார் இல்லை திராவிடம் இல்லை சமூக நீதி புதிய நீதி கட்சியெல்லாம் பேர் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அப்போ மாற்றாக இருக்கக்கூடியது அந்த பக்கம் ஒரு கட்சியை காலி பண்ணணும்னா அப்போ எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து கபலீகரம் செய்யணும். அதை அப்ராப்ரியேட் பண்ணி அம்பேத்கர் அப்படிதான் அவங்க கையில் அடிக்கிறாங்க. அம்பேத்கர் இவருடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானவர். நேற்று பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் அவர் நாராயண் கிட்ட பேசும்போது கூட ஆர்எஸ்எஸ் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையே நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம், எம்ஜிஆர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து பிரதமர் மோடிக்கு அவங்க 2 பேரும் முதலமைச்சராக இருக்கும்போது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க, அதனால அவங்க பேரை சொல்றலாம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே ஜெயலலிதா தான் சொன்னாங்க, நான் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் ஜெயலலிதா வந்து நான் வாழ்க்கையில பிஜேபி கூட்டணியே வைக்க மாட்டேன்னாங்க. அவங்க கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் வந்து பிஜேபி கூட்டணி வைக்கலையா லேடியான்னு கேட்டாங்க, கூட்டணி வைக்கல அவங்க. அப்போ அதையும் எடுத்துக்கலாம்ல. தன்னுடைய பிரதான எதிரியாக அவங்கள முன்னிறுத்துறாங்களா பாஜக? மறைந்த தலைவர்கள் மீதான ஒரு மரியாதை, தலைவர்களை மரியாதை செய்ய தப்புன்னு சொல்லுங்க. அம்மையார் ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டாங்க, மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, மாலை போடுறதோ இல்லை மலர் தூவுறது, அவங்களுடைய பெருமை பேசுவது தவறு இல்லை. நீங்க அதை ஓட்டால் மாற்ற நினைக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி. அதைத்தான் பாஜக அடையாளம் கொள்ளுது. இப்போ கேபி முனுசாமி இன்று காலை ஒரு தொலைக்காட்சி நான் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அவர்கள் பேசுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அம்மையார் ஜெயலலிதா பற்றியும் மறைந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசுவது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதற்காக ஓட்டா மாறாதுன்னு அவர் தான் சொல்றாரு. அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து அதை ஓட்டாக மாற்ற வேண்டும். ஏன்னா தங்களுக்கு இங்கே ஐடென்டிட்டி இல்லை. அப்போ அதிமுகவினுடைய ஐடென்டிட்டியை வந்து களவாட முயற்சி செய்கிறார்கள். அப்போ அந்த ஐடென்டிட்டி எடுத்து செய்யும் பொழுது இயல்பாக பாதிக்கப்படக்கூடிய கட்சி இல்லை பலவீனப்படக்கூடிய கட்சின்றது வந்து பாஜக, அதிமுக தானேங்க. அப்போ அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும்ன்றதா, எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிக்க வேண்டும். அதுதான் 2021 ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட்டதுமே சொல்லிட்டார்ல. பிரதான எதிர்கட்சி நாங்க தான், பிஜேபி தான் அண்ணாமலை சொன்னார் இல்லையா. அவருடைய அது சொன்னது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது அவர்களுடைய இலக்கு. பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தால்தான் அடுத்த ஆளும் கட்சியாக முடியும். அதனாலதான் 2026 நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, பாஜக ஆட்சி அமைக்கும், இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் அதற்குள்ள அவங்களால அந்த இலக்கை எட்ட முடியாது. ஆனால் இந்த அரசியலுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அதிமுக அவர் நிர்பந்திக்கிறதுனால தான் அந்த கூட்டணி உடையுது.
மித்தபடி வந்து பெருமனே அதிமுக தலைவர்களை பேசுறதுனால மட்டும் இந்த கூட்டணி உடையில. அண்ணாமலையோ இல்லை பாஜகவை வந்து தலைமையை வந்து 2024 தேர்தலில் இவங்க முன்மொழியணும்னு எதிர்பார்க்குறாங்க. 26ல் அதிமுக வந்து முன்மொழியணும் பாஜக தலைமைக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைப்பதற்குன்றதை முன்மொழியணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நோக்கி தான் இவங்களுடைய செயல்பாடே இருக்கு. அவங்களோட செயல் திட்டமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு இந்த கட்சியினுடைய செயல்பாடு. அப்போ அதை வந்து அதிமுக மறுக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, நான் சிஎம்மாக இருந்திருக்கேன், அடுத்த முறை நாங்கள் தான் களத்தில் இருப்போன்ற போது உங்களை எப்படி முன்மொழின்றதெல்லாம் பிரச்சனையே வருது. அதே கொங்கு மண்டலம், அதே சமூகம், அதே கேட்கக்கூடிய வாக்குகள், இப்போ பேரையும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவே சொல்லி ஓட்டு கேட்பதனால நேரடியாக அவங்களுக்குள்ள முரண் வருது. அதனால தான் அவங்களுக்கு சேர்ந்து செயல்பட முடியல. ஆனாலும் சில அரசியல் நிர்பந்தங்கள், சட்ட நிர்பந்தங்கள், வழக்குகள், அதனால வந்து பெரிய அளவிற்கு வந்து திருப்பி அடிக்கிறத வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஏடிஎம்கே செய்யறது இல்லை. மித்தபடி வந்து அதிமுகவை குறிவைத்து அண்ணனுடைய வாக்குகளை கையில் எடுக்கணுன்றது தான் வந்து பாஜகவுடைய இலக்கு. அதுக்கு தான் இவர் வந்து தொடர்ந்து அவங்களை கையில் எடுத்துகிட்டே இருக்கார். மித்தபடி வந்து இவருக்கு எம்ஜிஆர் மேலே, ஜெயலலிதா மேலே எல்லாம் நான் என்ன கேட்குறேன், 2019 வரைக்கும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பட்டு தெரியலையா? இதே அண்ணாமலை தானே சொன்னார் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டியில், ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்து சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போன ஒரே ஒரு நபர் தான் சொன்னார். பேர் சொல்ல, எல்லோருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் கூட்டணி வந்து பாதிக்கப்பட்டதற்கு இல்லை உடைவதற்கு முன்பு முக்கிய காரணங்கள் அந்த பேச்சு ஒன்றுன்னு சொல்லப்பட்டது. அதே போல் 2019 கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்பு அமித்ஷா வந்து இதே மேற்கு மாவட்டத்துக்கு வந்து பிரச்சாரத்தில் பேசும்போது, ஒரு கூட்டத்தில் பேசும்போது, பிரச்சாரம் உறுதியாகலை, கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்பு பேசினப்போ கழகங்களினால் தமிழகம் அமைப்போம், இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மோஸ்ட் கரப்ட், மிகவும் ஊழல் கரைபிடிந்த ஆட்சின்னு சொல்லி சொன்னது அவர் தானே. அப்போ தெரியலையா எம்ஜிஆர் இல்லை அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாரம்பரியம் என்ன, அதிமுகவுடைய செயல்பாடு என்னன்னு தெரியலையா? அப்போ உங்களுக்கு வந்து இன்று ஒரு அரசியல் தேவை இருக்குது, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தேவைப்படுகிறார். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். கோவல்வார்கர், ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இல்லை இவர் வாஜ்பாய் பெயர் கூட சொல்லி இங்கே கேட்க முடியாது. வாஜ்பாய் ஓரளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஓரளவிற்கு. ஆனால் அவர் பேரை கூட நீங்கள் இங்கே சொல்கிறது இல்லை. மோடியை மட்டும்தான் நீங்கள் முன்னிறுத்துறீங்க, அதுக்கு ஓட்டு வர்றதில்லை. அதனால தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்துறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி தான் மோடியே ஓட்டு கேட்கிறார். அப்படின்னா அப்போ மோடி அவர்களே அங்கீகரிக்கிறார் தங்களுடைய பலவீனத்தை வந்து தமிழ்நாட்டில் தான் பேரை சொல்லி, என்னோட மோடிக்கு ஓட்டு மோடிக்கு மண் மும்கினியே அப்படின்னு சொல்லலாம். மோடிக்கு மண்மேன் மத்திய பிரதேஷ்கே அப்படின்னு சொன்னார்ல மத்திய பிரதேஷ் தேர்தல். அப்போ மோடிக்கு மண்மே தமிழ்நாடு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி கேட்டிருக்கீங்க? ஏன்னா அவருக்கே தெரியும் இங்கே என் பேரை சொல்லி ஓட்டு கேட்கறது அவர் சாத்தியம் இல்லை, இந்த தேர்தலில் ஓட்டு வராதுன்னு தெரியும். அதனால தான் வந்து எல்லாரும் அந்த கட்சியை விட்டுட்டு வரணும்னு பிஜேபி விட்டு வர்றாங்க, ஏடிஎம்கேவை. நன்றி சார், நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.